செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு விசாரணைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணையில் யாரும் எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதான் கிட்டத்தட்ட ஒரு 33 டைம் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி வழக்கை நீதிக்கு தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் வழக்கு தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த டைமும் ஆகியிருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி தரப்பும் இந்த டைம் ஆஜராகினாங்க. அமலாக்கத்துறை சார்பாகவும் ஆஜராகி இருந்தாங்க. ஆனாலும் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளி போட்டப்பட்டு இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி தரப்பில் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீதிபதிக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க, கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ நீதிபதியும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தான் அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஸோ இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க வேண்டாம், ஸோ கொஞ்சம் அடுத்த இயரிங்க்கு தள்ளி வைக்க முடியுமா அப்படி சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அப்போ தான் நீதிபதி இந்த வழக்கை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படி சொல்லி 34வது டைமாக செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வர வரைக்கும் இந்த ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அப்புறம் தான் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்குக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி அண்ணாமலையும் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கனிமொழியும் பேசியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்